ஒரு நிறுவனத்தை கலைப்பதற்கு முன்பதாக ஏகப்பட்ட லீகல் ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. In order to fulfill all the legal formalities, the court may appoint a person who is called liquidator. His duty is to prepare a statement which shows the amount available and how it should be distributed to various parties. இந்த லிக்விடேட்டார் ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது லிக்விடேட்டார் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட்டில் ரிசிப்ட்ஸ் சைடில் என்னென்ன கேஷ் கம்பெனியில் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ முதல்ல கேஷ் இன் ஹேண்ட், அடுத்து கேஷ் அட் பேங்க், அடுத்து அசட்ஸ் ரியலைஸ்ட். அசட்ஸ் ரியலைஸ்டுங்கிறதுல என்னென்ன அசட்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் விற்று எவ்வளோ ரூபா வந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லுதாங்க. அடுத்து இன்னொரு ரிசிப்ட்ஸ் என்ன அப்படின்னா கேஷ் ரிசீட் ஃப்ரம் பார்ட்லி பெய்ட் அப் ஷேர்ஸ். இந்த கேஷ் ரிசீட் ஃப்ரம் பார்ட்லி பெய்ட் அப் ஷேர்ஸுங்கிறது ஒரு ஷேர் ஹோல்டர் 10 ரூபாய்க்கு ஷேர் வாங்கியிருக்கிறாரு அப்படின்னா 5 ரூபா தான் பே பண்ணியிருக்காரு அப்படின்னா மீதி 5 ரூபாயை தேவை என்றால் லிக்விடேஷன் சமயத்தில் வாங்கிக்கலாம், அப்படி வாங்கின ரூபா. ஸோ இது எல்லாமே அந்த ரிசிப்ட் சைடு, அதாவது டெபிட் சைடில் என்னென்ன கேஷ் கம்பெனியில் இருக்கோ அதை பூராத்தையும் எழுதியிருந்தார். கிரெடிட் சைடு, அதாவது பேமெண்ட் சைடில் என்னென்ன ஆட்களுக்கு என்னென்ன அமௌண்ட்டு பே பண்ணணும் அப்படிங்கிறத சொல்ல போகிறோம். இப்போ இதில் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா செக்யூர்டு கிரெடிட்டார்ஸ். 100 ரூபாய்க்கு ஒரு ஆள்கிட்ட கடன் வாங்கியிருக்கிறோம், 200 ரூபாய்க்கு செக்யூரிட்டி கொடுத்துருக்கோம் அப்படின்னா அந்த செக்யூர்டு கிரெடிட்டார்ஸ் என்ன செய்வாருன்னா அவருக்கு தேவையான அந்த 100 ரூபாயை எடுத்துகிட்டு மீதி 100 ரூபாயை நம்மகிட்ட கொடுத்துருவார். அதைத்தான் டெபிட் சைடில் சர்ப்ளஸ் ஃப்ரம் செக்யூர்டு கிரெடிட்டார்ஸ்னு காமிச்சிருக்கோம். இந்த கிரெடிட் சைடில் செக்யூர்டு கிரெடிட்டார்ஸை எழுதிடணும். இந்த சர்ப்ளஸ் ஃப்ரம் செக்யூர்டு கிரெடிட்டார்ஸ்னு காமிக்கிறத விட மொத்தமாக எவ்வளவுக்கு சேல்ஸ் ஆச்சோ அந்த செக்யூரிட்டி அதையே காமிச்சிட வேண்டியது டெபிட் சைடில். கிரெடிட் சைடில் முதல்ல செக்யூர்டு கிரெடிட்டார்ஸ். ஸோ 2 ஆப்ஷன் இருக்குது. எந்த செக்யூரிட்டியை கொடுத்து பணம் லோன் வாங்கியிருக்கிறாரோ அந்த செக்யூரிட்டி மொத்தமாக விற்ற மாதிரி டெபிட் சைடில் காமிச்சோம்னா கிரெடிட் சைடில் செக்யூர்டு கிரெடிட்டார்ஸுக்கு எவ்வளோ பணம் பே பண்ணியிருக்கோங்கிறத காமிக்கலாம். இல்லை சர்ப்ளஸ் மட்டும்தான் எழுத போகிறோம் அப்படின்னா முதல்ல பேமெண்ட் சைடில் செக்யூரிட்டி கிரெடிட்டார்ஸ் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த 100 ரூபா செக்யூரிட்டி விற்றதுலேருந்து அவருக்கு உண்டான அமௌண்ட்டு 60 ரூபா அப்படின்னா 60 ரூபாய் எடுத்துகிட்டு மீதி 40 ரூபாயை மட்டும் தருவாங்க. இந்த 40 ரூபாய்க்கு பேர் சர்ப்ளஸ் ஃப்ரம் செக்யூர்டு கிரெடிட்டார்ஸ். ஸோ சர்ப்ளஸ் ஃப்ரம் செக்யூர்டு கிரெடிட்டார்ஸ் மட்டும் ரிசிப்ட் சைடில் எழுதினோம்னா கிரெடிட் சைடில், அதாவது பேமெண்ட் சைடில் செக்யூர்டு கிரெடிட்டார்ஸ் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து முதல்ல என்ன பேமெண்ட் அப்படின்னா லீகல் எக்ஸ்பென்சஸ். லீகல் எக்ஸ்பென்சஸ் தான் முதல்ல பே பண்ணணும். லீகல் எக்ஸ்பென்சஸ் இல்லாத பட்சத்தில் லிக்விடேஷன் எக்ஸ்பென்சஸ் பே பண்ணணும். அடுத்து 2வது பே பண்ண வேண்டியது லிக்விடேட்டார்ஸ் கமிஷன். இந்த லிக்விடேட்டார்ஸ் கமிஷனில் ஏற்கனவே நான் தியரியில் சொன்ன மாதிரி 3 விதமான கமிஷன் கொடுக்கலாம். ஒன்று ஃபிக்ஸட் ரெமுனரேஷன், இன்னொன்று அசட்ஸை ரியலைஸ் பண்ணி அதில் வர்ற ரெமுனரேஷன், இன்னொன்று அன்செக்யூர்டு கிரெடிட்டார்ஸுக்கு எவ்வளவு பே பண்ண போகிறாங்களோ அந்த அமௌண்ட்டில் ஒரு ரெமுனரேஷன். ஸோ இந்த 3ஐயும் உடனே கண்டுபிடிக்க முடியாது, அதனால் கொஞ்சம் கேப் விட்டு வச்சுட்டு லிக்விடேட்டார் ரெமுனரேஷன் அப்படின்னு மட்டும் எழுதி கொஞ்சம் கேப் விட்டு வச்சிடணும். தெரிஞ்ச கமிஷனை உடனே எழுதிடலாம், தெரியாத கமிஷனை பின்னாடி கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் எழுத முடியும். அதுக்கு அடுத்து டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ்க்கு பே பண்ணதாக காமிக்கணும். டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ்க்கு பே பண்ணும்போதே அவங்களுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்ட் பெண்டிங் இருந்ததுன்னா அதையும் சேர்த்து பே பண்ணணும். ஸோ ஆக்சுவல் டிபெஞ்சர் அமௌண்ட்டு ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் அவுட்ஸ்டாண்டிங் இஃப் எனி தட் ஷுட் பி பெய்டு. ஸோ முதல்ல பே பண்ண வேண்டியது லீகல் எக்ஸ்பென்சஸ், 2வது பே பண்ண வேண்டியது லிக்விடேஷன் எக்ஸ்பென்சஸ், 3வது பே பண்ண வேண்டியது லிக்விடேட்டார் கமிஷன், 4வது பே பண்ண வேண்டியது டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ், 5வது பே பண்ண வேண்டியது ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ். இந்த அன்செக்யூர்டு கிரெடிட்டார்ஸில் ஒரு குறிப்பிட்ட பகுதி ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸாக இருந்ததுன்னா அதை முதல்ல பே பண்ணணும். இந்த ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ் பே பண்ணதுக்கப்புறம் தான் அன்செக்யூர்டு கிரெடிட்டார்ஸ்க்கு பே பண்ணணும். அன்செக்யூர்டு கிரெடிட்டார்ஸுங்கிறது செக்யூரிட்டி எதுவுமே கொடுத்துருக்க மாட்டாங்க, ஆனால் லோன் வாங்கியிருப்பாங்க. அல்லது செக்யூரிட்டியோடைய வேல்யூ கம்மியாக இருக்கும், லோன் அமௌண்ட்டு அதிகமாக இருக்கும், இருந்தால் அவங்களுக்கு பேர் அன்செக்யூர்டு கிரெடிட்டார்ஸ்.
ஸோ அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ்க்கு கொடுத்ததுக்கு அப்புறம் அன்செக்யூர்டு கிரெடிட்டார்ஸ்க்கு கொடுக்கணும். ஒவ்வொரு பேமெண்ட் பண்ணும்போதும் கையில் இருக்கக்கூடிய கேஷு காலி ஆயிடுச்சா இன்னும் இருக்காங்கிறத செக் பண்ணிக்கிட்டே வரணும். அதாவது ரிசிப்ட்ஸையும் பேமெண்ட்டையும் பேலன்ஸ் பண்ணி பார்த்துக்கிட்டே வரணும். எந்த ஒரு இடத்துல ரிசிப்ட்ஸ் அமௌண்ட்டு காலி ஆயிடுச்சோ, ஜீரோவுக்கு வந்துருச்சோ, அந்த இடத்தோட கணக்கு முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ் 1,00,000 இருக்காங்கன்னு வைங்க. இங்கே இருக்கக்கூடிய பேமெண்ட் எல்லாம் பண்ணிவிட்டு ஒரு டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ்க்கு பே பண்ணுறதுக்கு முன்னாடி கையில் எவ்வளோ கேஷ் இருக்குதுன்னு பார்க்குறோம். அதாவது ரிசிப்ட்ஸையும் பேமெண்ட்டையும் பேலன்ஸ் பண்ணி பார்க்குறோம். 1,00,000 விட கம்மியாக இருக்குது அப்படின்னா, பேலன்ஸ் அமௌண்ட் 1,00,000 விட கம்மியாக இருக்குன்னா, இந்த டிபெஞ்சர் ஹோல்டர்ஸுக்கு மீதி அமௌண்ட்டை எழுதிட்டு அதோட கணக்கு முடிஞ்சுது. அதாவது கையில் ரூபா இருந்தால் தான் பேமெண்ட் பண்ண முடியும். கையில் உள்ள ரூபா எல்லாம் காலி ஆயிடுச்சுன்னா அதோட கணக்கு முடிஞ்சுது. கடைசியாக யார் இருக்காங்களோ அவங்களுக்கு கொடுத்து முடிச்சிடணும். அதுக்கப்புறம் இருக்கிறவங்களுக்கு ரூபா கிடையாதுன்னு அர்த்தம். ஸோ இப்போ டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ் வரைக்கும் பார்த்தாச்சு. டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ்க்கு கொடுத்தாச்சு. அடுத்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கொடுத்தாச்சு. ப்ரிஃபரன்ஸ் கிரெடிட்டார்ஸுக்கு கொடுத்தாச்சு. அடுத்து அன்செக்யூர்டு கிரெடிட்டார்ஸுக்கு கொடுத்தாச்சு. இப்போ ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வர்றோம். ஷேர் ஹோல்டரில் முதல்ல யார் கொடுக்கணும் அப்படின்னா ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கொடுக்கணும். ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கொடுக்கும்போது அவங்களுடைய ஷேர் கேபிட்டல் ப்ளஸ் அவங்களுக்கு ஏதாவது டிவிடெண்டு இருந்தால், டிவிடெண்ட் அவுட்ஸ்டாண்டிங் இருந்தால் அவுட்ஸ்டாண்டிங் டிவிடெண்டையும் சேர்த்து கொடுக்கணும். ஸோ ப்ரிஃபரன்ஷியல் ஷேர் ஹோல்டர்ஸ் வித் அவுட்ஸ்டாண்டிங் ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட். லாஸ்ட்டாக தான் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கொடுக்கணும். ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸுக்கு கொடுக்க ரூபா இருந்தால் கொடுக்கணும். இல்லைன்னா அந்த அமௌண்ட் எவ்வளோ இருக்கோ அதை எழுதி அந்த அமௌண்ட்டு ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்குன்னு சொல்லி முடிச்சிடணும். ஸோ இதில் என்ன முக்கியமான பாயிண்ட் அப்படின்னா, இந்த பேமெண்ட் சைடில் இங்கே கொடுத்துருக்குற இதே ஆர்டர் படி தான் பே பண்ணணும். முதல்ல லீகல், ரெண்டாவது லிக்விடேஷன் எக்ஸ்பென்சஸ், மூணாவது லிக்விடேட்டர் கமிஷன், நாலாவது டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ், அஞ்சாவது ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ், ஆறாவது அன்செக்யூர்டு கிரெடிட்டார்ஸ், ஏழாவது ப்ரிஃபரன்ஷியல் ஷேர் ஹோல்டர்ஸ், எட்டாவது ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ். இந்த ஆர்டரை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். இப்போது இந்த ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போது கமிஷன் கண்டுபிடிக்கிறது ஒரு முக்கியமான வேலை. அப்போ அதில் கமிஷனில் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, முதல் பாயிண்ட்டு பர்சன்டேஜ் ஆஃப் கமிஷன் ஆன் அன்செக்யூர்டு கிரெடிட்டார்ஸ் இன்க்ளூட்ஸ் கமிஷன் ஆன் ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ் ஆல்சோ. என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு கணக்கில் அன்செக்யூர்டு கிரெடிட்டார்ஸில் கமிஷன் கண்டுபிடிங்க அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, அன்செக்யூர்டு கிரெடிட்டார்ஸ்லேயும் கமிஷன் கண்டுபிடிக்கணும், ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ்லேயும் கமிஷன் கண்டுபிடிக்கணும். ரெண்டாவது பாயிண்ட்டு, அன்செக்யூர்டு கிரெடிட்டார்ஸ் எக்ஸப்ட் ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ் மீன்ஸ் கமிஷன் இஸ் கால்குலேட்டட் ஒன்லி ஆன் அன்செக்யூர்டு கிரெடிட்டார்ஸ். அதாவது பர்சன்டேஜ் ஆன் அன்செக்யூர்டு கிரெடிட்டார்ஸ் எக்ஸப்ட் ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ் அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்தால், எக்ஸப்ட் ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ்னு வந்தால் நம்ம கமிஷன் கண்டுபிடிக்கிறது அன்செக்யூர்டு கிரெடிட்டார்ஸ்க்கு மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸில் கமிஷன் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ரெண்டு பாயிண்ட்டும் எல்லா சம்லையுமே குழப்புறதுக்காக அதை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதாவது நம்ம என்ன பார்க்கணுன்னா, அன்செக்யூர்டு கிரெடிட்டார்ஸ் மட்டும் கொடுத்துருக்குறாங்களா, இல்லை அன்செக்யூர்டு கிரெடிட்டார்ஸ் எக்ஸப்ட் ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ் கொடுத்துருக்காங்களாங்கிறத பார்க்கணும். அடுத்து பொதுவாகவே அசட்ஸ் ரியலைஸ்டில் ஒரு கமிஷன் கண்டுபிடிங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ அசட்ஸ் ரியலைஸ்டுன்னு கொடுத்தாங்கன்னா நார்மலாக கேஷ் இன் ஹேண்டோ கேஷ் அட் பேங்கோ சேர்க்கக்கூடாது. என்னென்ன அசட்ஸ் இருக்கோ அதை எல்லாத்தையும் எழுதி அதில் மொத்த அமௌண்ட் எவ்வளோ ரியலைஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த அமௌண்ட்டை கூட்டி அதில் ஒரு கமிஷன் கண்டுபிடிக்கணும். கேஷ் இன் ஹேண்டு கேஷ் அட் பேங்கை சேர்க்கக்கூடாது. ஸ்பெசிஃபிக்காக கேஷ் இன் ஹேண்டு கேஷ் அட் பேங்க் சேருங்கன்னு சொன்னால் மட்டும்தான் அதையும் ஆட் பண்ணி அதில் கமிஷன் கண்டுபிடிக்கணும். அடுத்து மூணாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, அமௌண்ட் பேயபிள் டு அன்செக்யூர்டு கிரெடிட்டார்ஸ் ஆர் சஃபிஷியன்ட். சஃபிஷியண்ட்டுங்கிறது என்ன அப்படின்னா, அன்செக்யூர்டு கிரெடிட்டார்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் 1,00,000 இருக்குதுன்னு வைங்க. அந்த 1,00,000 பே பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பேலன்ஸ் பண்ணி பார்க்கணும், அமௌண்ட் இருக்காங்கிறத செக் பண்ணணும். அப்படி செக் பண்ணும்போது சப்போஸ் அமௌண்ட் 2,00,000 இருக்குது. அப்போ 2,00,000 இருக்குன்னா அந்த 2,00,000 பேலன்ஸ் அமௌண்ட்டை வச்சு தாராளமாக 1,00,000 என்ன செஞ்சிடலாம், பே பண்ணிடலாம். அன்செக்யூர்டு கிரெடிட்டார்ஸ்க்கு பே பண்ணிடலாம். ஏன்னா அன்செக்யூர்டு கிரெடிட்டார்ஸ் 1,00,000, கையில் இருக்கக்கூடிய பேலன்ஸ் அமௌண்ட் அவைலபிள் 2,00,000. அப்போ இந்த சிச்சுவேஷனுக்கு பேர் சஃபிஷியன்ட் அமௌண்ட்டுன்னு அர்த்தம். அமௌண்ட்டு பேயபிள் டு அன்செக்யூர்டு கிரெடிட்டார் ஆர் சஃபிஷியன்ட் அப்படின்னு அர்த்தம். இப்படி சஃபிஷியண்ட்டாக இருந்தால் கமிஷன் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அன்செக்யூர்டு கிரெடிட்டார்ஸ் அமௌண்ட்டு இன்ட்டு பர்சன்டேஜ், எத்தனை பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க அந்த பர்சன்டேஜ் பை 100. ஸோ சஃபிஷியண்ட்டாக இருந்தால் பர்சன்டேஜ் பை 100
இதே இதில் அமௌண்ட்டு சஃபிஷியண்ட்டாக இல்லை, கிரெடிட்டார்ஸ் அமௌண்ட் அன்செக்யூர்டு கிரெடிட்டார்ஸ் அமௌண்ட் வந்து 1,00,000 ரூபா இருக்குது. அமௌண்ட் அவைலபிள் கண்டுபிடிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 தான் இருக்குது. கிரெடிட்டார்ஸுக்கு பே பண்ண முடியாது, அன்செக்யூர்டு கிரெடிட்டார்ஸுக்கு பே பண்ண முடியாது. அவங்களுக்கு 1,00,000 ரூபா கொடுக்கணும், கையில் இருக்கிறது 50,000 தான் இருக்குது. அப்போ இந்த சிச்சுவேஷனுக்கு பேர் இன்சஃபிஷியன்ட்னு அர்த்தம். அமௌண்ட் பேயபிள் டு அன்செக்யூர்டு கிரெடிட்டார்ஸ் ஆர் இன்சஃபிஷியன்ட் அப்படின்னா ஃபார்முலா என்ன அப்படின்னா, கமிஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா அமௌண்ட் அவைலபிள். நான் சொன்ன பார்த்தீங்களா, அமௌண்ட் அவைலபிள் வந்து 50,000 தான் இருக்குது. அது 50,000த்தில் கமிஷன் கண்டுபிடிக்கணும். 50,000 இன்ட்டு பர்சன்டேஜ் டிவைடட் பை 100 ப்ளஸ் அந்த பர்சன்டேஜ். ஃபார் எக்ஸாம்பிள் 2% வைங்க, அன்செக்யூர்டு கிரெடிட்டார்ஸுக்கு 2% சொல்லுதாங்க கமிஷன். அப்போ அமௌண்ட் அவைலபிள் இன்ட்டு 2/102 அப்படின்னு போடணும். ஏன்னா அமௌண்ட்டு இன்சஃபிஷியன்ட். அப்போ இன்சஃபிஷியன்ட்னா பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறது, அந்த கமிஷன் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா அப்படி டோட்டலாக மாறும். என்ன ஃபார்முலான்னா அமௌண்ட் அவைலபிள் இன்ட்டு பர்சன்டேஜ் டிவைடட் பை 100 ப்ளஸ் பர்சன்டேஜ். அடுத்து 2 விதமான ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்கன்னு வைங்க. 2 விதமான ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ். ஒரு ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர் வந்து 100 ரூபா பே பண்ணியிருக்காரு. இன்னொரு ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர் வந்து 70 ரூபா தான் பே பண்ணியிருக்காரு. இந்த 2 பேரில் யாருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற பிரச்சனை வரும். அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த ஈக்விட்டி ஷேர் ஹோல்டரில் யார் அதிகமான அமௌண்ட்டு பே பண்ணியிருக்காங்க, 100 ரூபா தான் பே பண்ணவர் தான் அதிகமாக பே பண்ணியிருக்காரு. எவ்வளவு அதிகமாக பே பண்ணியிருக்காரு, 30 ரூபா எக்ஸ்ட்ரா பே பண்ணியிருக்காரு. அந்த 30 ரூபாயை பே பண்ணிடணும். அந்த 30 ரூபாயை பே பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாருமே ஈக்குவலாக 70 ருபீஸ்க்கு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிறத அவங்களுக்கு எல்லாருக்கும் காமனாக பிரித்து கொடுத்துடணும். இது எதுக்காக அப்படின்னா, 2 விதமான ஈக்விட்டி ஷேர்ஸ் இருக்கும்போது, பெய்டப் வேல்யூ உள்ள ஈக்விட்டி ஷேர்ஸ் இருக்கும்போது இந்த பிரச்சனை வரும். அடுத்து சப்போஸ் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து கம்மியாக பே பண்ணி அவங்களுக்கு வந்து நம்ம அவங்ககிட்டருந்து அமௌண்ட் வாங்கணும் அப்படின்னு சொல்லி சம்மில் சொல்லியிருந்தாங்கன்னா, அந்த பார்ட்லி பெய்டப் ஷேர் ஹோல்டர்ஸ்கிட்ட இருந்து அமௌண்ட்டு நம்ம ரிசீவ் பண்ணணும். இது சம்மில் சொல்லி இருந்தாங்கன்னா நம்ம ரிசீவ் பண்ணிக்கணும். இப்போது ஒரு சம் பார்ப்போம். ஒரு சம் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இந்த சம்மில் வந்து பார்த்திங்கன்னா, அந்த சம்மை ரீட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, செக்யூர்டு கிரெடிட்டார்ஸ்னு ஒரு அமௌண்ட் இருக்குது 20,000. செக்யூரிட்டிஸ் ரியலைஸ்டு 25,000 இருக்குது. அடுத்து ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ் 600 ரூபா இருக்குது. அன்செக்யூர்டு கிரெடிட்டார்ஸ் 30,500 இருக்குது. லிக்விடேஷன் எக்ஸ்பென்சஸ் இன் கனெக்ஷன் வித் லிக்விடேஷன் அமௌண்டட் டு 252 இருக்குது. The liquidator is entitled to a remuneration of 3% on every amount realized and 1.5% on amount distributed to unsecured creditors except preferential creditors. இதான் ரொம்ப முக்கியம். முதல்ல கொடுத்த கமிஷன் வந்து 3% on every amount realized. அமௌண்ட் ரியலைஸ்டு எவ்வளோ இருக்கோ அந்த அமௌண்ட் ரியலைஸ்டை அப்படியே ஆட் பண்ணி அதில் ஒரு கமிஷன் கண்டுபிடிச்சிடலாம். அது ரொம்ப ஈஸி. அமௌண்ட் ரியலைஸ்டு தெரிஞ்ச அமௌண்ட்டில் 3/100 போட்டோம்னா ஒரு கமிஷன் கிடச்சிரும். ரெண்டாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1.5% on amount distributed to unsecured creditors except preferential creditors. ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ் தவிர மீதி இருக்கக்கூடிய அன்செக்யூர்டு கிரெடிட்டார்ஸில் எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னா 1.5%. அடுத்து the various assets realized excluding securities in the hands of fully secured creditors realized 26,000. ஏற்கனவே ஒரு செக்யூர்டு கிரெடிட்டார்ஸ் ரியலைஸ் பண்ணது ஒரு 25,000 சொல்லியிருக்கான். கீழே மற்ற அசட்ஸ் எல்லாம் விற்று ஒரு 26,000 ரூபா சொல்லியிருக்காங்க. இப்போ ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். ஸ்டேட்மெண்ட்டில் முதல்ல செக்யூர்டு கிரெடிட்டார்ஸ் ரியலைஸ் பண்ண அமௌண்ட்டு, அந்த செக்யூரிட்டி ரியலைஸ் பண்ண அமௌண்ட்டு 25,000, அதை டெபிட் சைடில் எழுதியிருக்கோம். அப்புறம் கடைசி பாயிண்டில் இருக்கக்கூடிய அதர் அசட்ஸ் ரியலைஸ்டு ஒரு 26,000 அதை எழுதியிருக்கோம். கிரெடிட் சைடில் பார்த்திங்கன்னா ஃபுல் அமௌண்ட்டு செக்யூரிட்டி ரியலைஸ்டு ஃபுல் அமௌண்ட் எழுதுனதுனால முதல்ல கிரெடிட் சைடில் செக்யூர்டு கிரெடிட்டார்ஸ் 20,000 எழுதியிருக்கோம். ஸோ இது ஒரு மெத்தட். அல்லது அந்த ஃபஸ்ட்டு பாயிண்டில் இருக்கக்கூடிய செக்யூர்டு கிரெடிட்டார்ஸ் 20,000, செக்யூரிட்டி ரியலைஸ்டு 25,000, அந்த ரெண்டையும் எழுதுறதுக்கு பதிலாக வெறும் 5,000 மட்டும் டெபிட் சைடில் எழுதலாம். இது ஒரு மெத்தடு. ஆனால் இப்போ சம்மில் வந்து நான் மொத்த அசட்ஸ் ரியலைஸ்டு போட்டுட்டு கிரெடிட் சைடில் செக்யூர்டு கிரெடிட்டார்ஸ் 20,000 காமிச்சிருக்கிறேன். அடுத்து லீகல் எக்ஸ்பென்சஸ். லீகல் எக்ஸ்பென்சஸ் இந்த கணக்கில் இல்லை, நேரடியாக லிக்விடேஷன் எக்ஸ்பென்சஸ் இருக்குது, அதை எழுதியாச்சு. அப்புறம் அசட்ஸ் ரியலைஸ்டில் உள்ள கமிஷன். அசட்ஸ் ரியலைஸ்ட்னு வரும்போது டெபிட் சைடில் இருக்கக்கூடிய 2 அசட்ஸ், செக்யூரிட்டியாக கொடுத்த அமௌண்ட்டும்
அப்புறம் மற்ற அசெட்ஸ் விற்றது மொத்தம் 51,000. 51,000ல் 3% கமிஷன். அடுத்து அன்செக்யூர்டு கிரெடிட்டார்ஸுக்கு எவ்வளோ கொடுக்க போகிறோமோ அதில் ஒரு கமிஷன். அது இப்போ கண்டுபிடிக்க முடியாது. அப்போது அதை தனியாக நிப்பாட்டி வச்சிடணும். இப்போதைக்கு அந்த அமௌண்ட்டை கண்டுபிடிக்க முடியாது. அடுத்து யாருக்கு பே பண்ணணும் அப்படின்னா ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ். கணக்கில் தெளிவாக சொல்லியிருக்கான். ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ் வந்து ஒரு 600 ரூபாய் இருக்குது அப்படின்னு 2வது பாயிண்டில் சொல்லியிருக்கான். அதை எழுதியாச்சு. இப்போ அடுத்து யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னா அன்செக்யூர்டு கிரெடிட்டார்ஸ்க்கு கொடுக்கணும். அன்செக்யூர்டு கிரெடிட்டார்ஸ்க்கு கொடுக்குறதுக்கு முன்னாடி அமௌண்ட் இருக்கான்னு செக் பண்ணுறோம். இந்த கணக்கில் அமௌண்ட்டு இல்லை. ஏன் அப்படின்னா ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணும்போது 28,618 ரூபா தான் இருக்குது. ஆனால் அன்செக்யூர்டு கிரெடிட்டார்ஸ் நம்ம கொடுக்க வேண்டிய அமௌண்ட் எவ்வளோன்னா 30,500. ஸோ அமௌண்ட் வந்து இன்சஃபிஷியன்ட் மாடல். நம்ம கிரெடிட்டார்ஸ் அமௌண்ட்டு அன்செக்யூர்டு கிரெடிட்டார்ஸ் அமௌண்ட் வந்து 30,500. நம்ம பே பண்ண வேண்டிய அமௌண்ட்டு பேலன்ஸ் நம்மகிட்ட அமௌண்ட் இருக்கிறது 28,618 தான் இருக்குது. அப்போது அன்செக்யூர்டு கிரெடிட்டார்ஸ் கமிஷன் கண்டுபிடிக்கும் போது இன்சஃபிஷியண்ட்டுக்குள்ளே ஃபார்முலா எழுதணும். அதாவது அமௌண்ட் அவைலபிள் 28,618 இன்ட்டு 1.5/101 101.5 கண்டுபிடிச்சோம்னா 423 ரூபா. அதை எழுதிட்டு மீதி வர்றதை அன்செக்யூர்டு கிரெடிட்டார்ஸ்னு காமிச்சிடணும். ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு கணக்கு. இன்னொரு கணக்கு, அடுத்த கணக்கு ஒரு கணக்கு பார்ப்போம். இந்த கணக்கை ஒரு நேரம் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. ரொம்ப எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸுமே கிட்டத்தட்ட எல்லாம் சேர்ந்தா ஒரு கணக்கு. இந்த கணக்கில் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட் டேட் வந்து 31/12/2017 இருக்குது. கணக்கில் கடைசி லைனில் வாசித்து பார்த்தீங்கன்னா ஆல் த பேமெண்ட்ஸ் வேர் மேட் ஆன் 30th June இருக்குது. ஸோ ஒரு 6 மாதம் கழித்து தான் எல்லா பேமெண்ட்டுமே பண்ணுறாங்க. இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். இந்த 6 மாதம் கழித்து தான் பே பண்ணுறாங்கங்கும்போது 6 மாதத்துக்குள்ளே டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ்க்குள்ளே இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சி ஆட் பண்ணணும். 6 மாதத்துக்குள்ளே ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு டிவிடெண்ட் கண்டுபிடிச்சி ஆட் பண்ணணும். இந்த 2 பாயிண்ட்டுக்காக தான் என்றைக்கு செட்டில்மெண்ட் பண்ணுறாங்கங்கிறத பார்க்கணும். அடுத்து கணக்கில் வழக்கம் போல் எல்லாமே இருக்குது. செக்யூர்டு லோன் இருக்குது, அதாவது செக்யூர்டு கிரெடிட்டார்ஸ் இருக்குது, கரண்ட் லைபிலிட்டிஸ் இருக்குது. கரண்ட் லைபிலிட்டிஸில் கிரெடிட்டார்ஸு இன்கம் டேக்ஸுன்னு இருக்குது. கிரெடிட்டார்ஸ்னு சொன்னது இன்கம் டேக்ஸ்ன்னு சொன்ன அந்த 10,000 ரூபாய் வந்து ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ்னு அர்த்தம். அப்படியே வரிசையாக எல்லா இதுவுமே இருக்குது. எவ்வளவுக்கு விற்றுருக்குறாங்க எல்லாமே சொல்லியிருக்கிறாங்க. ஒரு நேரம் பார்க்குறோம். இந்த ஆன்சரில் பார்த்தீங்கன்னா லிக்விடேட்டர் ரெமுனரேஷன் அசெட்ஸ் ரியலைஸ்டு 5,50,000. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா the liquidator is entitled to a commission of 2% on all assets realized. all assets realized அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்போது all assets realizedல கேஷ் வரக்கூடாது. ஸோ அந்த 30,000 கழிச்சிட்டு மீதி கேஷ் தான் எழுதணும். அப்போது 5,80,000 மொத்தம் இருக்குது. அதில் கேஷ் இன் ஹேண்டை கழிச்சோம்னா 5,50,000 தான் இருக்குது. 5,50,000ல் 2% கண்டுபிடிக்கணும். அப்புறம் டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ்க்கு பே பண்ணுறோம். இன்கம் டேக்ஸுங்கிறது ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸு, அதுக்கும் அமௌண்ட்டு சஃபிஷியண்ட்டாக இருக்கிறதுனால பே பண்ணியாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா கிரெடிட்டார்ஸ்ன்னு இருக்குது. அது வந்து அன்செக்யூர்டு கிரெடிட்டார்ஸு, அது ஒரு 90,000 இருக்குது. அதுக்கும் ரூபா சஃபிஷியண்ட்டாக இருக்குது. இப்போ இதையும் பே பண்ணதுக்கப்புறம் மேலே கமிஷன் கண்டுபிடிக்கணும். அன்செக்யூர்டு கிரெடிட்டார்ஸில் கமிஷன் கண்டுபிடின்னு சொல்லியிருக்கிறாங்க. சிம்பிளாக 3% ஆன் அமௌண்ட் டிஸ்ட்ரிபியூட்டட் டு அன்செக்யூர்டு கிரெடிட்டார்ஸ்னு சொல்லியிருக்கான். அப்போ அன்செக்யூர்டு கிரெடிட்டார்ஸுங்கிறது ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸும் சேர்ந்த அமௌண்ட்டுன்னு அர்த்தம். ஸோ ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ் ஒரு 10,000, அன்செக்யூர்டு கிரெடிட்டார்ஸ் ஒரு 90,000, மொத்தம் 1,00,000 அன்செக்யூர்டு கிரெடிட்டார்ஸில் உள்ள கமிஷன். அப்போ 1,00,000ல் 3%. ஏன் வந்து 3/100 போட்டிருக்கோம் அப்படின்னா அமௌண்ட்டு சஃபிஷியண்ட்டாக இருக்குது. போன கணக்கு பார்த்தது அமௌண்ட்டு சஃபிஷியண்ட்டாக இல்லை. இந்த கணக்கில் அமௌண்ட்டு சஃபிஷியண்ட்டாக இருக்கிறதுனால 1 lakh × 3/100 போட்டு 3,000 வந்துடுது. டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ்க்கு பே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ் 1,00,000 ரூபா இருக்குது. ஒரு 6 மாதத்துக்குள்ளே டிபெஞ்சர் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஏன்னா நம்ம பேமெண்ட் பண்ணது லேட்டாக தான் பண்ணியிருக்கோம். 6 மாதம் கழித்து பே பண்ணதுனால ஒரு 3,000 ரூபா ஆட் பண்ணி பே பண்ணியிருக்கோம். ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ரூபா இருக்கிறான்னு பார்க்குறோம். ரூபா இருக்குது. ஸோ 1,00,000 ரூபா ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸு ப்ளஸ்ஸு அவனுக்குள்ள டிவிடெண்டு ஒரு 3 இயர்ஸுக்கு ஏற்கனவே பாக்கி இருக்குன்னு இருக்கான். இப்போது ஒரு 3 மந்த்ஸுக்கு ஒன்று கண்டுபிடிக்கணும். 6 மந்த்ஸுக்குள்ளே இன்ட்ரெஸ்ட்டையும் கண்டுபிடிச்சி அந்த அமௌண்ட்டையும் சேர்த்து எழுதி 1,18,000 ரூபாய் எழுதியிருக்கோம். அப்புறம் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் வரும்போது தான் என்ன பிரச்சனை அப்படின்னா ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸில் 2 விதமான டைப் இருக்குது. ஒரு ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து 100 rupees பே பண்ணியிருக்காங்க ஃபுல்லி பெய்டு. இன்னொரு ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் 100 rupees பே பண்ணியிருக்காங்க, 50 ரூபா தான் பே பண்ணியிருக்காங்க. 100 rupees பெய்டு அப் ஷேர் கேபிட்டல், 100 rupees ஃபேஸ் வேல்யூ, 50 ரூபா தான் பே பண்ணியிருக்காங்க, மீதி 50 ரூபா பே பண்ணலை. அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் கொடுக்க வரும்போது
மொத்தம் அமௌண்ட் அவைலபிள் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். அது கிட்டத்தட்ட ஒரு 1,36,000 37,000 கிட்ட வருது. ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டு பேலன்ஸ் பண்ணோம்னா 1,37,000 கிட்ட வருது. அதில் முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த எக்ஸஸ் அமௌண்ட்டு ₹50 பே பண்ணணும். அப்போ முதல் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர் ₹100 பே பண்ணவனுக்கு அவனுடைய ஷேர் கேபிட்டல் 2 லட்சம் இருக்குது. அப்போ 2 லட்சம் டிவைடட் பை 100 போட்டால் ஒரு 2000 ஷேர்ஸ் வரும். அந்த 2000 ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு முதல்ல ₹50 பே பண்ணிடணும். பே பண்ணினோம்னா 2000 × 50 பே பண்ணி முடித்த மாதிரி காமிச்சிட்டு மீதி அமௌண்ட்டு எவ்வளோ வருதுன்னு பார்க்கணும். அந்த அமௌண்ட்டை 2 ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கும் ஈக்குவலாக பிரிச்சிடணும். முதல் ஒரு 2000, அப்புறம் ஒரு 1500, மொத்தம் 3500 ஷேர் ஹோல்டருக்கு பேலன்ஸ் வர்ற அமௌண்ட்டை பிரித்து கொடுக்கணும். அப்படி பிரிக்கும்போது ஒவ்வொரு ஷேர் ஹோல்டருக்கும் ₹7.40 வரும். அப்படி வரும்போது திரும்ப எடுத்து கால்குலேஷனை நீட்டாக எழுதணும். என்ன மாதிரி எழுதணும் அப்படின்னா, முதல் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டருக்கு ஏற்கனவே கொடுத்த ஒரு ₹50 ப்ளஸ் ₹7.40. அப்போ மொத்தம் ₹57.40. ரெண்டாவது ஈக்விட்டி ஷேர் ஹோல்டருக்கு வந்து வெறும் ₹7.40 மட்டும்தான் கிடைக்குது. அதை தனியாக காமிச்சிருக்கோம். ஸோ ஆன்சரில் அது எல்லாமே நீட்டாக இருக்குது. ஒரு ரவுண்டு பார்த்துக்கோங்க. ஓரளவுக்கு இருக்கிற ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி 2 கணக்கு செஞ்சு காமிச்சிருக்கிறேன். உங்களுடைய கோஆர்டினேஷன், நீங்கள் நல்லா இதை வந்து க்ளோஸாக அப்சர்வ் பண்ணதுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள்.